சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 5 அக்வாஸ்டிக்ஸ் பார்ட் 1. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் மீன் பை சவுண்ட் வேவ்ஸ்னால் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, the properties of sound waves and இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? In introduction, what they said means a variety of sounds produced by different sources like humans, animals, vehicles, horns or anything. ஓகேவா? So sound is produced, how it will be propagated and how can you hear the sound from various source. இதை பற்றிலாம் தான் இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ when coming to soundன்னு ஒரு கான்செப்ட் வரும்போதே it is a acoustics, and the sound word mention பண்ற ஒரு word தான் acoustics. So acoustics is a branch of physics that deals with production, that is how sound is produced, transmission, how sound is distributed from one source to another source, and reception, how sound is received and how it will be controlled, and the effects of the sound. இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? Before going that, the first concept is sound waves. Sound waves is nothing but by touching a bell or any musical instrument, it will produce some vibration, right? So that vibration is called as, that vibration is produced some more energy, that energy is called as waves. That is energy இங்கே வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸாக இருக்கும், அந்த வேவ்ஸை தான் நம்ம சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, டயக்ராமில் பாருங்கள், சவுண்ட் வேவ்ஸ் நமக்கு எப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கர்லேருந்து நமக்கு we can hear the sounds. So make a note, ஒரு சில இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும், நமக்கு சில இடத்துல லைட்டாக தெரியும். இட்ஸ் நத்திங் பட் while we speaking, நம்ம பேசும்போதே sometimes we are வாய்ஸை ரைஸ் பண்ணுவோம் as well as ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டார்க்காக இருக்கிறது வாய்ஸை நம்ம ரைஸ் பண்ணுறது, லைட்டாக தெரியுது ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, the next one is they given one example, that is how sound waves are distributed, that is propagated. That in moon, while taking moon, not here, so you are and your friend is there in there. So in moon la you both talking each other means you can't hear your friend voice. Why means அங்கே ஏர் இருக்காது. ஸோ ஏர் இல்லாததுனால உங்கள் ஃப்ரெண்டு பேசுறதும் உங்களுக்கு கேட்காது, ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பேசுறதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்காது. தட் மீன்ஸ் அங்கே வைப்ரேட் ஆகிறதுக்கு, தட் இஸ் நீங்கள் பேசுகிற சவுண்டை வைப்ரேட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ மீடியம். எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம பேசுகிறோன்னா, இடத்துல நம்ம பேசுகிறோன்னா அரௌண்ட் அஸ் ஏர் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ அந்த ஏர் மூனில் இல்லாததுனால வி காண்ட், தெர் இஸ் நோ மீடியம் ஃபார் distributing the sound. So while coming this, so இதை நம்ம கன்க்ளூட் பண்ணி எடுக்கும்போது சவுண்ட் வேவ்ஸ், ஒரு சவுண்ட் வந்து நமக்கு வேவ்ஸ் கிரியேட் ஆகும்னா இட் நீட்ஸ் சம் எ மீடியம், மேபி liquid medium or solid medium or gaseous medium. Maximum we are preferring gaseous in the form of air. Okay, the first concept is longitudinal waves. Longitudinal waves is nothing but ஒரு வேவ் வந்து மேபி a solid or liquid gases through அந்த மீடியமில் ப்ராபகேட் ஆகும்போது, ஸோ அதோட வேவ்ஸ் அதில் ட்ராவல் பண்ணுற வேவ்ஸுக்கு தான் பேர் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஸோ ஆல்வேஸ் சவுண்ட் வேவ்ஸ் எல்லாமே லாங்கிடியூடினல் வேவ்ஸ் தான். ஸோ while coming to main concept, longitudinal waves that can travel through any medium with a speed that depends on the properties of the medium. That is, if it is a solid, it will be some speed. Suppose it is a gas, it will be some speed. Okay, so sound வந்து ஒரு மீடியம்ல டிராவல் பண்ணுதுன்னா அந்த மீடியம்ல பார்ட்டிகல்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸோட டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வேவ்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ finally conclude this concept, a series of high and low pressure regions. So already said, high means நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணுறது தான் இங்கே ஹைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க, லோ ப்ரெஷர் மீன்ஸ் ஸ்லோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வர்றதுக்கு கம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவோம், லோ ப்ரெஷர் வர்றத ரெரஃபெக்ஷன்ஸ் சொல்லுவோம்.
ரேர்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஸோ this is compression and this is rarefaction. Okay, the next one is categories of sound waves based on their frequencies. So frequency is nothing but type that is some wavelength, I mean some distance இருக்கும் இல்லையா, அதுதான் frequency. The first one is audible waves. So waves, I mean frequency வரும்போது it will be denoted by hertz. ஓகேவா, the frequency ranging 20 hertz ல இருந்து 20,000 hertz வரைக்கும் இருந்துச்சுன்னா it is audible waves. 20 hertz க்கு below இருந்துச்சுன்னா it is infrasonic, and above 20,000 means it's a ultrasonic waves. Okay, while coming to audible waves, vocal cords, that is நம்மளோட குரல், ஐ மீன் தொண்டையில் இருக்கு இல்லையா அந்த கார்ட்ஸ், அண்ட் ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங்ஸ். ஐ மீன் நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிடிச்சி இழுத்து விடும்போது ஒரு வைப்ரேஷன்ஸ்லாம் வருது இல்லையா, திஸ் இஸ் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அல்ட்ராசானிக்னு வரும்போது பிலோ 20 ஹெர்ட்ஸுன்றதுனால வி கேன்ட் ஹியர். ஓகேங்களா, ஸோ ஹியூமன் பீயிங்ஸால் ஹியர் பண்ண முடியாது. லைக் எர்த்குவேக், ஓஷியன் வேவ்ஸ், சவுண்ட் வேல்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் எல்லாம் in between the ranges. And ultrasonic waves is greater than 20 kilohertz. ஓகேவா, பட் இதை வந்து மேக்ஸிமம் ஹியூமன் ஆல்சோ cannot be detect, but some animals can detect, like mosquito, dogs, bats, இதெல்லாமே detect பண்ணும். ஓகேங்களா, what is the difference between sound and light? While coming to sound, medium is absolutely required for the propagation. For light it's not required. For example, sunlight நமக்கு வருது, எந்த மீடியமும் இல்லாமல் டைரக்டாக தான் வருது. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். Sound waves maximum always longitudinal. Light waves are traverse means transparent இருக்கும், like this. Wavelength ranges from 1.65 centimeter to 1.65 meter, but here 4 into very low. Okay, 4 into 10 to the power minus 7 meter to 7 into 10 to the power minus 7 meter. Sound waves வந்து maximum travel in air with a speed of about 340 meters per second at NTP, but here light waves 3 into 10 to the power 8 meter second. So light waves ஓட travel தான் அதிகமாக இருக்கும், ஸ்பீட் அதிகமாக இருக்கும் while compared to sound. Okay, then only in rainy season thunder as well as I mean light வரும்போது first நம்ம we can hear light, after that only thunder. Okay, velocity of sound waves. So now coming to velocity of sound waves, it's based on two bodies, that is particle velocity and wave velocity, and always SI unit for velocity is meter. While coming to particle velocity, the velocity of the particles of the medium vibrate in order to transfer the energy in the form of wave. It's nothing but அந்த particles எப்படி வந்து இந்த மீடியம்க்கு ஏற்ற மாதிரி particles எப்படி அரேஞ்சிங்காக இருக்கோ, that is particle velocity. Wave velocity is the velocity in which the wave travels through the medium is called wave velocity. Okay, so எந்த அளவுக்கு அந்த மீடியமில் velocity, I mean waves பாஸ் ஆகுது, எவ்வளோ தூரம் போகுதுன்றது தான் wave velocity. பார்ட்டிகல்ஸ் எந்த அளவுக்கு இருந்து த்ரூ பண்ண விடுதுன்றது தான் பார்ட்டிகல் velocity. ஓகே, ஸோ while coming to velocity is equal to distance by time taken. ஸோ எவ்வளோ தூரம் எந்த டைமில் போகுதுன்றது தான் distance by time taken. ஸோ if the distance travel by one wave போகிறத நம்ம lambda we can take. lambda நம்ம calculate பண்ணால் ஸோ பர்டிகுலர் டைம் இருக்கும் இல்லையா, which is time. So while coming to wavelength and time, we can representate velocity is equal to lambda by t. So while coming to t, so 1 by t is nothing but velocity increase ஆக ஆக நமக்கு time reduce ஆகும், that is speed increase ஆக ஆக நமக்கு time reduce ஆகும் இல்லையா. ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அவளுக்கு டைம் ரெடியூஸ் ஆகும். ஸோ த சேம் கான்செப்ட். ஸோ தட் 1 by t-யை இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் நான் லெட் பி என்னன்னு வச்சுக்கிட்டேன்னா, விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ ஸ்பீடில் போகுது ஃப்ரீக்வன்சி. ஸோ velocity is equal to n lambda, which is nothing but
sound wave is maximum in solidsல தான் maximum இருக்கும் because they are more elastic is nothing but particles எல்லாம் வந்து considerable இருக்கும் in nature than liquids and gases. So since this property ஆல gases வந்து least elastics, that is also velocity of sound is the least in gaseous medium இருக்கும். So while coming to velocity solidல after that solidல தான் more before அதை விட கம்மியாக கேஸ் லிக்விடில் இருக்கும், அதை விட ரொம்ப கம்மியாக கேஸில் இருக்கும். ஓகே, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் திஸ் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட்? ஓகே, ஸோ என்னென்ன இந்த சவுண்ட் வந்து எஃபெக்ட் பண்ணும்? ஸோ லிசன், நீங்கள் ஒரு சின்ன கான்செப்ட்டு அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 5.1.5 ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் சாலிட் வைல் கம்மிங் டு சாலிட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. எலாஸ்டிக் இஸ் நத்திங் பட் நார்மலாக ஒரு எலாஸ்டிக்னா என்னென்னா ஒரு பொசிஷன்லேருந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணும்போது அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். தட் இஸ் தட் டென்சிட்டியை வந்து எப்படி காட்டுதுன்றது தான் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ த டென்சிட்டி ஆஃப் சாலிட் ஆஃப்டர் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை சவுண்டோட வெலாசிட்டியை டிஃபைன் பண்ணுறதுக்கு வி நீட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாலிட் இஸ் ஆல்வேஸ் கேரக்டரைஸ்ட் பை எலாஸ்டிக் மாடுலி. ஸோ அதோட மாடுலஸ் வேல்யூ தான் நமக்கு இருக்கும் இல்லையா? சிமிலர்லி ஸோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஸோ சவுண்டோட ஸ்பீடு எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலஸ். ஸோ எலாஸ்டிக் மாடலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், அதே மாதிரி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக டென்சிட்டிக்கு இருக்கும். ஸோ ரெண்டே கான்செப்ட் தான், ப்ளீஸ் பி லிசன். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது, டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட், ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? அதே மாதிரி டென்சிட்டின்னு வரும்போது த சேம் கான்செப்ட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. ஓகேங்களா? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஒன்று டைரக்டாக வரும்னா நியூமரேட்டரில் வரும், வைல் கம்மிங் டு டென்சிட்டி டினாமினேட்டரில் வரும். ஸோ ஹவு தே இன்க்ளூட் மீன்ஸ், ஸோ சவுண்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல் கான்செப்ட், ஏன்னா சாலிட்ல தான் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது. ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் டைம் ஐ எக்ஸ்பிளைன். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது சவுண்ட் ஆஃப் வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். வைல் கம்மிங் டு டென்சிட்டி, டென்சிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நான் கம்மிங் டு கேஸ் சோர்ஸ். சப்போஸ் கேஸாக இருந்துச்சுன்னா என்ன கான்செப்ட்? த சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் என்ன ஆகும்னா த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, பாருங்க அதே கான்செப்ட் தான் வரும், டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டின்னு வரும்போது உங்களுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ வி ப்ரொபோர்ஷனல் 1/T. டெம்பரேச்சர் வரும்போதும் உங்களுக்கு directly proportional to the square root of temperature. So V proportional to T. So இங்க V மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அந்த V ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரொபோர்ஷனலுக்கு முன்னாடி V போட்டுக்கோங்க, உங்களுக்கு படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் V proportional T. ஸோ while coming to Tன்னு வரும்போது VTயை நம்ம எப்படி வெலாசிட்டி ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் T நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா V0 + 0.61 T மீட்டர் செகண்ட் -1. வாட் இஸ் திஸ் 0.61ன்றதை பார்க்கலாம். ஜென்ரலி V0 இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் 0 டிகிரி செல்சியஸ் வரும்போது இட் வில் பி 331 மீட்டர் செகண்ட் -1. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் தான் நமக்கு ஆல்வேஸ் இருக்கும். ஸோ இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் நமக்கு எப்பயுமே சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 0.61 மீட்டர் செகண்ட் -1 ஈச் அண்ட் எவ்ரி 1 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் நத்திங் பட் ஏரோட
வெட்னஸ். ஓகேங்களா? ஸோ ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் இந்த ரீசன்னால தான் ரைனி சீசனாக இருக்கட்டும், இல்லை வின்டர் சீசன்லலாம் வந்து நம்ம ஐ மீன் எங்கேயோ ஒரு டெம்பிள்லையோ ஏதோ ஒரு இடத்துல பேசுறதெல்லாம் நம்ம வீட்டிலலாம் கிளியராக கேட்கும் இல்லையா? பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். ஸோ தட் இஸ் வை யூ கேன் ஹியர் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் கிளியர்லி டியூரிங் த ரைனி சீசன். இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்சோ ஃபார் யூ. ஸோ நேச்சர் ஆஃப் த மீடியம், ஸோ எப்படி அதோட மீடியம் வேல்யூஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். While coming to reflection of sound is nothing but, so while I'm speaking it will reflect somewhere, after that only it will be heard by someone. Okay, so ஒருத்தர் பேசுறாங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆகிதான் மற்றவங்களுக்கு வந்து கேட்கும் இல்லையா? ஸோ when you speak an empty room, ஸோ ஒரு எம்டி ரூம்ல நம்ம ஸ்பீக்கும் போது ஹியர் ஏ சாஃப்ட் ரிப்பிட்டேஷன், ஒரு ரிப்பிட்டேஷனோட சவுண்டு கேட்கும். தட் சவுண்ட் இஸ் கால்ட் as, what is this? Reflection. Okay, this is nothing but the reflection of the sound waves that you produced. So நான் பேசுறதோட ப்ரொடியூஸ் ஆகிற ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் தான் அந்த சவுண்டு. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை டெஃபினிஷன் மீன்ஸ் when sound waves travel in a given medium, that is ஒரு மீடியம்ல டிராவல் பண்ணும்போது strikes the surface of the another medium. ஸோ இன்னொரு மீடியம்ல அது ஸ்ட்ரைக் ஆகிறது மட்டும் இல்லாமல் பவுன்ஸ் பேக் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி பவுன்ஸ் பேக். ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு தட் இஸ் அகைன் அதே மீடியம்க்கு பிகினிங் மீடியம்க்கே பவுன்ஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ளெக்ஷன். ஆல்ரெடி தெரியும், ரிஃப்ளெக்ட் இஸ் நத்திங் பட் ஒன்றுத்துலேருந்து போகுதுன்னா அதுலேயே வந்து சேரும். தட் இஸ் ஹியர் தே டோல்டு. In a simple, the reflection and refraction. ஓகேங்களா? reflection and refraction is different. ஸோ இது டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நீங்கள் இப்போ இனிமே வர்றதுல படிப்பீங்க. ஸோ ஆக்சுவலி சிமிலர் டு த சேம், அதாவது லைட் ப்ராப்பர்ட்டியில் வரையே தான், லைட் ப்ராப்பர்ட்டியில் வர மாதிரி தான் சவுண்ட் ப்ராப்பர்ட்டிலையும் வரும். ஸோ த பவுன்சிங் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியம். ஸோ பவுன்ஸ் ஆகுது இல்லையா? தட் இஸ் ஒரு பிளேஸில் பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மீடியம் வருது இல்லையா? ஸோ அந்த பவுன்ஸ் ஆகிற சவுண்ட் வேவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். Okay, so the waves strike the interface are termed as incident waves. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன். போய் ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா? அப்போ நான் பேசுகிறேன், ஒரு வாலில் போய் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா அதுக்கு பேர் இன்சிடென்ட் வேவ்ஸ். ஸோ ஸ்ட்ரைக் ஆகி அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகுது, பவுன்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு இதை டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வரும்போது என்ன லாஸ் இருக்கும்? ஸோ ஆல்ரெடி வி நோ தட் இன்சிடென்ட் வேவ்னா என்ன, ரிஃப்ளெக்டட் வேவ்னா என்னன்னு. ஸோ இன்சிடென்ட்ன்றது போகிறது, திருப்பி வர்றது தான் ரிஃப்ளெக்டட். ஸோ அது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் ஒரே பாயிண்ட்ல லை ஆயிருக்கணும். தட் இஸ் சேம் பாயிண்ட்ல லை ஆயிருக்கணும் ஆர் சேம் பிளேன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் incidence, that is போற ஆங்கிள் I is equal to the angle of reflection or. ஸோ ரெண்டுமே சேம் பிளேன் இருக்கும்போது ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். தட் இஸ் ஒரு ஆங்கிளில் சவுண்ட் வேவ் இன்க்ளைண்ட் ஆகுதுன்னா ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் அதே ஸ்பீடில் அதே ஆங்கிளில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒருத்தர் இங்கே ஒரிஜினல் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ் சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினல் வேவ் ப்ளூ கலரில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது இஸ் நத்திங் பட் தட் இஸ் இன்சிடென்ஸ் வேவ். ஸோ வாலில் ரிஜிடில் வந்து உங்களுக்கு இருது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகிறது ரிஃப்ளெக்டட் வேவ். ஓகே, so in the above figure the sound waves that travel towards the reflecting surface are called incident waves. Reflecting surface is nothing but இங்க barrier கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ல உங்களுக்கு, that is wall மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் sound waves bouncing back from the reflecting surface, that is called as reflected waves. so last பேரால உங்களுக்கு கொடுத்துருக்க அதே கான்செப்ட் தான், that is இந்த பேரால கொடுத்துருக்க அதே கான்செப்ட் எக்ஸாக்ட் டெஃபினிஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது உங்களுக்கு ஒன் ஆஃப் த பிக் கொஸ்டின், அதனால் உங்களுக்கு இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ், ஸோ எல்லா ப்ராக்டிக்கல் நீங்கள் என்ன எனி பாயிண்ட் ஆஃப் பர்பஸில் நீங்கள் எடுத்தாலும் இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் த சேம் பாயிண்ட். தட் இஸ் சேம் ரிஃப்ளெக்ஷனில் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், தட் இஸ்
தட் இஸ் இந்த ஒரிஜினல் வேவ் இன்சிடென்ஸ் வேவ் வர அதே ஆங்கிளில் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்டட் வேவும் வரும். தட் இஸ் இங்கே என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா வாட் எவர் ஆங்கிள், ஸோ என்ன ஒரு ரிஜெக்ட் இருக்கோ இல்லை வால் இருக்கோ அங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ராம் பண்ணுறாங்க. இது ஜென்ரலி எல்லாமே பண்ணுறது தான். ஜென்ரலி ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் நார்மல். ஸோ while coming to normal, angle of incidence is called as I, angle of reflected is, that is angle normal angle with incidence is called as I and reflection is called as R. Okay, so உங்களுக்கு இது நல்லா கிளியராக கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேக் ஏ நோட். ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் ஒரு மோட்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த கிளாப்பிங் போர்ட்டிகோ இன் கோல்கொண்டா ஃபோர்ட் இன்ஸ் ஏ சீரியஸ் ஆஃப் ஆர்ச். நிறைய ஆர்ச்சோட இருக்கும் அந்த பிளேஸு. எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் ஆர்ச் இஸ் எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் தேன் த ப்ரிசீடிங், ஃபர்ஸ்ட்டு விட நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிசீடிங் சின்னதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால டோம், தட் இஸ் தட் டோம் ஆங்கிள் மூலமாக வர டோம் எப்படி இருக்குன்னா கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ கம்ப்ரெஸ் ஆகிறது மூலமாக சிங்கிள் பாயிண்ட்ல நமக்கு எல்லா சவுண்ட் வெலாசிட்டி டைவர்ஜ் சிங்கிள் பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து ஆம்ப்ளிஃபை மீன்ஸ் மல்டிபிள் ஆகி நமக்கு இன்னும் நல்லா நிறைய கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ்க்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் அப்பான் ரிஃப்ளெக்ஷன், இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், தட் இஸ் டென்சர் மீடியமாக இருந்தால் எப்படி இருக்கும், ரேரர் மீடியம் இஸ் நத்திங் பட் டென்ஸ் கம்மியாக இருக்கிற மீடியம் ஆஸ் வெல் அஸ் பிளேன், அதாவது நார்மல் பிளேன் இல்லைன்னா கர்வ்டு சர்ஃபேஸில் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ப்ளீஸ் இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட், பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வி நோ தட் ஆல் த சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஓகேங்களா? ஸோ லாங்கிடியூடினல் வேவ்ஸ் வந்து ஒரு மீடியமில் போகுது இந்த ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் ரேஃப்ராக்ஷன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தட் இஸ் கம்ப்ரெஷன் இஸ் நத்திங் பட், ஸோ லிசன் ஹியர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டார்க்காக இருக்கிறது தான் கம்ப்ரெஷன். இங்கே உங்களுக்கு ஸோ கீழே ஒரு வேவ்ஸாக வரும்போது க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெஃப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, இதையும் உங்களுக்கு பிங்க் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வேவ் வந்து ரிஜெக்ட் சாலிடில் தான் இங்கே போகிறதா ஃபஸ்ட்டு கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டென்சர் மீடியம். ஸோ ஆல்ரெடி நான் சாலிட் வந்து டென்ஸ் அதிகமாக இருக்கிறதுன்னு இருக்கிறது, அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சவுண்ட் ட்ராவல் வந்து லெஃப்ட் டு ரைட், தட் இஸ் திஸ் சைடில் தான் போகுது. ப்ளீஸ் மேக் எ பாயிண்ட் ஆன் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் டு ரைட் சவுண்ட் வேவ்ஸ் போகுது. ஓகேங்களா? இந்த ஸ்பீட் ஆஃப் இஸ் நத்திங் பட் ஆல்வேஸ் கம்ப்ரெஸ்ஸாகவே இருக்காது, ரிலாக்ஸ் ஆகியும் தான் போகும். பிகாஸ் இப்போ நான் பேசும்போது கூட கண்டினியூஸாக ஒரே ஃப்ரீக்குவன்சியில் பேச மாட்டேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகும்போது ஸோ ஃபைனலாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? தட் இஸ் ரிட்ஜில் வாலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸோட தான் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்வேஸ் ரிலாக்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகாது இல்லையா? ஃபோர்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகி அகைன் பவுன்ஸ் ஆகும்போது ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி தான் கம்ப்ரெஷனோட தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் என்ன சொல்ல வராங்கன்னா லெஃப்ட் டு ரைட் சவுண்ட் பாஸ் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் இங்கே கிரியேட் ஆகும். அதே அளவு ஃபோர்ஸ் தான் ரிட்டர்ன் பேக்கும் கிரியேட் ஆகும். ஸோ reflected back as a compression. So compression ஆகவே போயிட்டு compression ஆகவே தான் reflect ஆகும். So both are in compression state. So இங்கேயும் compressionன்றதுனால இங்கே பாருங்க green கலர்ல தான் இருக்கும். That is the direction of compression is reversed. So எந்த directionல போதோ அதுக்கு reversion directionல வந்துடும். ஓகேவா? That is என்ன ஃபோர்ஸ்ல போதோ அதுக்கு strictly opposite side அதான் -f ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ while coming to rarer medium, ஓகேவா? ஸோ ரேரர் மீடியம் வரும்போது இங்கே பாருங்க. ஸோ அதாவது இங்கே வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சாலிட் சொல்லியிருக்கேன். டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கம்ப்ரெஷனோட போதோ அந்த அளவுக்கு தான் கம்ப்ரெஷனாக ரிட்டர்ன் பேக் ஆகும். இன்கேஸ் அந்த மீடியம் வந்து இந்த வால் வந்து சப்போஸ் ரேரர் மீடியம் மீன்ஸ் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி புஷ்டு பேக், தட் இஸ் ஒரு ஃபோர்ஸோட. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட் வச்சுக்கோங்க, வாலிபால் நெட்டு இருக்கும். ஒரு பால் ஃபோர்ஸாக பண்ணும்போது அந்த வால் கொஞ்சம் புஷ் பேக் ஆகிட்டு தான் நார்மல் பொசிஷன் வரும். இதுவே ஒரு சவுத்தில் நம்ம ஒரு பாலை போடும்போது
ஜஸ்ட் பால் தான் ஒரு ஃபோர்ஸோட ரிட்டர்ன் பேக் ஆகும். அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது பால் செவத்தோட போகிறது, இங்கே நெட்டில் போகிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ புஷ்பேக் ஆகிதான் அது அகைன் நார்மல் பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். பட் இங்கே வால் கிட்ட வரும்போது பாருங்க, அந்த கம்ப்ரெஷன் என்னவாயிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஆகிடும். பிகாஸ் அது கொஞ்சம் பின்னாடி புஷ்பேக் ஆகிறதுனால அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸில் வரும். ஸோ நம்மளுக்கு ரிஜெக்ட் கிட்ட, தட் இஸ் வால் கிட்ட ஒரு ரிலாக்ஸேஷன் தான் இருக்கும், தட் இஸ் ரேர்ஃபேக்ஷன் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்க, அதனால பிங்க் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ போகும்போது ஃபோர்ஸாக தான் போகும். ஸோ கிரீன் கலர், வைல் கம்மிங் டு பேக் அது ரேர்ஃபேக்ஷனாக ஆகிறதுனால நமக்கு மாறிடும். ஓகேங்களா? உங்களுக்கு டயக்ராம் வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ரேர்ஃபேக்ஷன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டு ரைட் கம்ப்ரெஷனாக போகும்போது ரேர்ஃபேக்ஷன் ரைட் டு லெஃப்டாக வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து டென்சர் மீடியம்னா என்ன, ரேரர் மீடியம்னா ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து தட் இஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா டென்சர் மீடியம், தள்ளி தள்ளி இருந்துச்சுன்னா பார்ட்டிகல்ஸ் தள்ளி தள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரேரர் மீடியம். ஓகேவா? வைல் கம்மிங் டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் திஸ் கான்செப்ட், ஸோ பார்ட்டிகல்ஸ் ரொம்ப டென்சிட்டியோடு இருந்துச்சுன்னா சவுண்டு போகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அதனால தான் அதில் கம்மியாக இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்னவாகும், கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, த மீடியம் இன் விச் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்பேர்ட் டு அதர் மீடியம் இஸ் கால்ட் ரேரர் மீடியம். ஸோ வைல் கம்மிங் டு டென்சர் மீடியம், வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பீடு கம்மியாக இருக்கும். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கோம். வெலாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா டென்சர் மீடியம், அதிகமாக இருந்துச்சுன்னா ரேரர் மீடியம். ஓகேங்களா? Now coming to reflection of sound is plane. The same plane வரும்போது the same concept, இதே வந்து ஒரு நார்மல் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸோட இப்போ வந்து வாலில் பண்ணோம். அதே மாதிரி நெட்டில் சொன்னோம் இல்லையா, நார்மலாக நம்ம ஒரு சர்ஃபேஸில் போடுறோம்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் நார்மல் பிளேனில் போகும்போது இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபாலோயிங் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒய் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸ்லேருந்து நம்ம போடுறோன்னா அதே பிளேனில் தான் இருக்கும், அது வேறு பிளேனுக்கு மாறாது. தட் இஸ் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே போகும், இல்லைனா ஒய் ஆக்சிஸ்லேயே போகுது. இன் எக்ஸ்ஒய் பிளேன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இட் கம்ப்ளீட்லி ஐஆர் சேமாக இருக்கும், சேம் பிளேனில் தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அதோட இன்க்ளைனேஷனும் ரிஃப்ளெக்ஷனும் சேம் பிளேனில் தான் இருக்கும். That is they said in first 3 lines. While coming to curved surface, so பாருங்க, when the sound waves are reflected from curved surface, intensity of reflected waves is always changed. How it will be changed? So while curved surface வரும்போது convex and concave பர்பஸ் வந்துடும் இல்லையா? ஸோ கான்வெக்ஸ் சைடில் வேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு டைவேஜ் ஆகும். ஓகேங்களா? கான்கேவில் வரும்போது டைவேஜ் ஆகிறது மூலமாக இன்டென்சிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் டைவேஜ் ஆகுதுன்னா என்னது, தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுனால ஆட்டோமேட்டிக்கலாக வெலாசிட்டி கம்மியாகும். ஸோ தட் இஸ் இன்டென்சிட்டி இஸ் டிக்ரீஸ்டு. அதுவே அதே பாட்டில் கான்கேவ் சர்ஃபேஸ் வரும்போது கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ கன்வர்ஜ் ஆகும்போது ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும்போது இட் வில் பி ஸோ கிளியராகவும் கான்சன்ட்ரேட்டடாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் மேபி அந்த கான்சன்ட்ரேட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, இட் மே பி அ பேராபலிக் சர்ஃபேஸாக தான் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் கர்வ்டு சர்ஃபேஸ்னா ஒரு பேராபலிக் பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல கான்கேவ் ஆகும், ஒரு இடத்துல கான்வெக்ஸ் ஆகும் இல்லையா? அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் கான்செப்ட் ஒன்லி, நீங்கள் ஒரு ஹால் இல்லை ஒரு ஆடிட்டோரியம் பார்க்கும்போது மேக்ஸிமம் பிளேசஸ் வந்து இந்த பேராபலிக் பொசிஷனில் வந்து அந்த பில்டிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஒரு ஃபோக்கஸில் வந்து ஒருத்தர் ஹியர் பண்ணும்போது சவுண்ட் வேவ்ஸ் அங்கே ஃபோக்கஸ் ஆகி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கிளியர் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ்க்கு போகிற மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள், ஃபார் திஸ் பர்பஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வேர் இஸ் இட், இன் லண்டனில் பால் கேத்தட்ரல் சர்ச்னு ஒன்று இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் எலிப்டிக்கல், தட் இஸ் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எலிப்டிக்கல் ஷேப்னு வரும்போது ஸோ கர்வ்டு ஃபேஸு
கான்கேவ் ஃபேஸ்ன்னு வரும்போது இங்கே பாருங்கள், ஐ மீன் இங்கே சவுண்ட் வேவ்ஸ் எங்கெங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கொடுத்து, ஸோ எக்ஸாக்டாக எப்படி ரிஃப்ளெக்ட் ஆனாலும் நமக்கு அதன் மூலமாக வர அவுட்புட், தட் மீன்ஸ் ரேர்ஃபேக்ஷன், ஐ மீன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஒரே பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகிறதுனால அதோட மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்னால நம்மளுக்கு சவுண்ட் வேவ்ஸ் கிளியராக கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு மோட்டோ நோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?